அதனால பரமேஸ்வரனை உபாசிக்கிறதுங்கிறது ரொம்ப சுலபம் தெரியுமோ. எப்படி முருகனுக்கு நம்ம திறமாவு கொடுத்து செவ்வாழை கொடுத்தோமோ, அந்த மாதிரி பரமேஸ்வரனுக்கு என்னடா ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொன்னா, நம்பவே முடியாத நைவேத்தியம் அவருக்கு கத்திரிக்காய் சாதம். சிம்பிளா புஷ்பம் என்னன்னா பில்வ விருட்சத்தை போட்டா போறோம். ஏகஞ்ச பில்வம் சலிலஞ்ச கிஞ்சிது சமர்ப்பணம் சங்கர மூர்த்தினி பக்தியா அப்படின்னு அப்பைய தீட்சருங்கிறவர் பரமேஸ்வரன் எப்படி வழிபடணும்னு சொல்றார். அதாவது சிவலிங்கத்துக்கு மேலே ஒரு உத்தரணி தீர்த்தம் விட்டா போறோம், ஒரு பில்வதளத்தை வச்சா போறோம். உடனே அடுத்தாப்புல இவன் கேட்குறானோ இல்லையோ, சரி சிவலிங்கம் இருக்குது, வாட்டர் இருக்குது, பில்வ விருட்சம் இருக்குது, பட் அவருக்கு உண்டான அந்த ஸ்தோத்திரங்கள்லாம் தெரியாதே, என்ன பண்ணுறது? அப்போ சொல்கிறேன், அமந்திரகம் வாபி சமந்திரகம் வா, சிம்பிள் மந்திரமே தெரிய வேண்டும். பக்தியோட பரமேஸ்வரா நீ தான் கதி அப்படின்னு பண்ணிட்டோமே. ஆனால் அந்த ஒரு பில்வதளத்தை சுவாமி தலையில் வச்சதுக்கும் அந்த ஒரு உத்தரி தீர்த்தம் விட்டதுக்கும் சூரிய சந்திரன் இருக்கிற வரைக்கும் இவனுடைய வம்ச விருத்தி வளரும்னு சொல்லப்பட்டு. அப்பா எவ்வளோ பெரிய விஷயம் பாருங்க. ஏன்னா உலகத்துக்கே அப்பா அவர். ஆமாம், குழந்தைகள் என்ன தப்பு பண்ணாலும் அபராதம் பண்ணிண்டா எக்ஸ்கியூஸ் கேட்டா அப்பா மன்னிச்சிருவார். அப்ப உலகத்துக்கே அப்பாவா இருக்கக்கூடியவர் எப்படி குழந்தையில சம்ஹாரம் பண்ணுவார்? நமஸ்காரம் பண்ணும். அதாவது மனசு பூர்வமா நமஸ்காரம்.